சுஜாதா வந்து ஒரு பிரமாதம் ஒன்று சொல்லுவார். அவர் ஒரு 10 விஷயம் சொல்றாரு. நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறத. முதல் சொல்றது, தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணுல நம்பிக்கை வைங்க. கடவுள், உழைப்பு, இயற்கை, இப்படி ஏதாவது ஒன்று நம்பிக்கை வைங்க. கேள்வி கேட்காத நம்பிக்கை. ரெண்டாவது, அப்பா அம்மா 2 பேரும் எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிக்கிட்டு இருக்குது ரொம்ப கடுப்பேத்தும். ஆனா ஒரு மாறுதலுக்கு அந்த வேலையை செஞ்சு பாருங்க. 3 மணிக்கு ஆரம்பிக்கிற மேட்னி ஷோ போய் பார்க்கவே பார்க்காதீங்க. 4 பக்கமாவது தினசரி படிங்க. 5, தயவு செஞ்சு ஒரு 5 ரூபா சொந்தமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. 7 மக்கள் அவங்களுடைய 6% தான். அந்த 6% நீங்க எல்லாரும் அடங்கிடுவீங்க. உங்களுக்கு கீழே இருக்க நூத்துக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை பத்தி ஒரு தடவையாவது யோசிங்க. 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன வேலை வேணாலும் செய்யுங்க. தயவு செஞ்சு காதல் வேண்டாம். காதல்ங்கிறது தேவையில்லாத இடங்கள்ல காத்திருக்க வைக்கும், தேவையில்லாத பொய்களை சொல்ல வைக்கும். இந்த வயசுல உங்களுக்கு தேவை நாசமா போன படிப்பு மட்டும்தான். அதை செய்யுங்க. 8 தடவையாவது ஒரு கிரவுண்டை தினசரி சுத்துங்க. சரியா? காரணம், உடம்பு வேர்வையை வெளியேற்றும், நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா அனாவசிய எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்படும், மொத்தத்துல சந்தோஷமா இருக்கும். 9வது, கண்டிப்பா வீட்டுக்கு 9 மணிக்கு வந்துருங்க. ராத்திரி வெளியே தங்குறதுல ஆரம்பிக்கிறது எல்லா தப்பும். 10வது, குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாவது வீட்டுல யாரையாவது இழுத்து வச்சு வெட்டி அரட்டை அடிங்க.